வெல்கம் பேக் டு மை சேனல் நண்பா. நம்ம இன்னைக்கு கிரீமோரி ஆஃப் ஜீரோ அனிமோட 7வது எபிசோட பற்றி பார்க்க போகிறோம். இதோட நம்மளுடைய கான்ட்ராக்டை முடிச்சுக்கலாம். நான் உன்னை மனுஷனா மாற்ற வேண்டிய அவசியமும் இல்லை, நீ என்னை பாதுகாக்க வேண்டிய அவசியமும் இல்லை. குட் பை மிஸ்ன்ட்டுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். அப்படியே நம்ம புலியும் அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறான். விசேஷங்களை நெருப்புல போட்டு எரிக்கிறதுன்றது ஈஸியான விஷயம் தானே, வெள்ளை ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கவன் சொல்லவும். ஆனால் அவங்க இன்னும் அந்த விஷயத்தை பற்றி முடிவு எடுக்கவே இல்லை. அது யாரா இருந்தா என்ன, நெருப்புல போட்டு எரிக்க வேண்டியது தான். நான் சொன்னதுக்கு நீ ஒத்துக்கிறியாடான்னு நம்ம புலி கிட்ட கேட்கவும், எதை பத்திரா கேட்குறீங்கன்னு புலி கேட்க, நாங்கள் விச்சேஸை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம், நீயும் விச்சேன்ட்டு பண்றவன் தானே அப்படின்னு ஒயிட் ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கவன் கேட்கவும், உண்மையிலே எனக்கு விச்சேஷங்கனாலே பிடிக்காது. அவங்க வாயை திறந்தாலே எப்ப பார்த்தாலும் சாப்பாடு சாப்பாடுன்னே சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி முட்டாள் விச்சேஷங்களை நெருப்புல போட்டு எரிக்கிறது எந்த ஒரு தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம புலி அங்கிருந்து கிளம்பிடுறோம். தேங்க்யூன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்கிருந்து கிளம்பிக்கிட்டு இருக்கவும், ஒன்னு எவ்வளோன்னு நம்மளுடைய புலி கேட்டுக்கிட்டு இருக்க, அட நீங்க இதுக்கு காசெல்லாம் கொடுக்க தேவையில்லைன்னு அவன் கொஞ்சம் பயந்துகிட்டே சொல்லிக்கிட்டு இருக்கான். என்னன்னு நம்மளுடைய புலி சொல்லவும், எவனோ ஒருத்தன் பாட்டில் எடுத்துக்கிட்டு அங்கிருந்து அப்படியே போயிடறான். பார்த்தா இன்னொருத்தனும் வந்துட்டு எனக்கு இதை குடுடான்னு சொல்லிக்கிட்டு இருக்கவும், நம்ம புலி கடுப்பாகி அவனை அடிச்சு தள்ளிட்டு, நான் பாட்டில் உடைச்சிட்டேன், அதுக்கு இந்த காசை வச்சுக்கோங்கன்னு கொடுக்குறோம். அதை எல்லாத்தையும் அந்த பொண்ணு மறைஞ்சிக்கிட்டு இருந்து பார்த்துட்டு நம்ம புலி கிட்ட வந்து, ஏன் மிஸ்டர், இது உண்மையிலே ரொம்ப ஹெவியா இருக்கு, நீ இதை தூக்கிட்டு போறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணனா நான் உனக்கு குடிக்க கொஞ்சமா கொடுக்குறேன்னு சொல்லவும், சரின்னு சொல்லிட்டு நம்மளுடைய புலியோ அவங்க இடத்துக்கு வந்துடுறான். எதுக்காக, நீ வேற யாரனா ஹெல்ப் பண்ண கூப்பிட்டு இருக்கலாம்ல, எதுக்காக என்ன கூப்பிட்ட? என்னுடைய அப்பா ஃபெஸ்டிவல் வேலையா கொஞ்சம் வெளியில போயிருக்காரு, அதனால எனக்கு ஹெல்ப் தேவைப்பட்டது, அதனால தானே நான் உன்னை கூப்பிட்டேன். நீ ஒரு பீஸ்ட் ஃபாலின் தானே, நீ எந்த இடத்துலடா தங்கி இருக்கன்னு அந்த பொண்ணு கேட்டுக்கிட்டு இருக்கவும், நான் முதல்ல இந்த சிட்டியை விட்டு வெளியில போகணும்னு தான் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு புலி சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஓ, விச்சன்ட் பண்றதுக்கு போறியா? ஆனா சூரிய மறைய போதே நீ வெளியில போயிட்டு கேம்ப் ஃபயர் ஆட போட்டு யூஸ் பண்ணிக்கிட்டு கிடப்ப, என்னுடைய அப்பா வர வரைக்கும் நீ இங்க தான் வெயிட் பண்ணிட்டு நான் சமைக்கிற டின்னரை சாப்பிட்டு போகணும்னு அந்த பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கா. நான் ஒரு பீஸ்ட் ஃபாலின், அதில் உனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லையான்னு நம்மளுடைய புலி கேட்கவும், அந்த பொண்ணு சிரிச்சிட்டு, நீ மத்தவங்களை விட கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஆளுடான்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. சரி, சமைக்கிறதுக்கு பொருள் எல்லாம் இருக்குதான்னு நம்ம புலி கேட்டுட்டு வந்து அப்படியே சமைச்சு எடுத்துக்கிட்டு வந்து அந்த பொண்ணுக்கு கொடுத்துட்டான். உனக்குன்னு இப்போதைக்கு எந்த ஒரு ஆசையும் இல்லையான்னு அந்த பொண்ணு கேட்கவும், நான் இப்போதைக்கு மனுஷனா மாறிட்டு ஒரு நிம்மதியான வாழ்க்கைய வாழ்ந்தா போதுன்னு நம்மளுடைய புலி சொல்ல, என்னது ஒரு புது வாழ்க்கையா, அதுவும் ரொம்ப நல்ல விஷயம்தான், ஆனா உன்னுடைய கனவு ரொம்ப பெருசா இருக்கணும். எப்படி இருக்கணும்னா, ஒரு மேன்ஷனுக்கே ஓனர் ஆயிட்டு அழகா ரசிச்சுக்கிட்டு இந்த உலகம் முழுக்க என்ன மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உலகம் முழுக்க சுத்திக்கிட்டு சந்தோஷமா வாழணும்னு அவ சொல்லிக்கிட்டு இருக்க, அழகான பொண்ணுக்கு சமைக்க கூட தெரியலன்னு நம்மளுடைய புலி சொல்லவும், இந்த இடத்துல இருக்கிற எல்லாருக்குமே நான் தான் ரொம்ப அழகானவன்ற விஷயம் தெரியும், நீ பாக்குற பார்வைய பார்த்தா என்ன நம்பாத மாதிரி இல்ல தெரியுது அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கவும், கொஞ்சம் வாய முடிக்கிட்டு இரு, நான் சாப்பிடணும். உண்மையிலே இப்ப இருக்கிற பீஸ்ட் ஃபாலின் எல்லாம் அப்படியா நடந்துகிட்டு இருக்கானுங்கன்னு புலி கேட்கவும், ஆமா, கிங்டம்ல இருக்கிறவங்க விச்சண்டிங்க பத்தி ரொம்ப பிரபலப்படுத்தி பேசிக்கிட்டு இருக்கிறதுனால எங்களுடைய பிசினஸ் ஒன்றும் அந்த அளவுக்கு நல்லா போறது இல்ல, அந்த பீஸ்ட் ஃபாலனையும் எங்களால ஒன்றும் பண்ண முடியாது, அவங்க வந்தா நாங்க எப்பயும் சிரிச்சுக்கிட்டு அமைதியா தான் இருக்கணும், அவங்க சொல்றதெல்லாம் நாங்க செஞ்சுதான் ஆகணும், எங்களுக்கு வேற வழி இல்லை, இல்லைன்னா அவங்க எதனா பண்ணிடுவாங்க, இப்படிதான் எங்களுடைய வாழ்க்கை போய்கிட்டு இருக்குன்னு அந்த பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கா. சரி, நான் ரொம்ப நிறைய சாப்பிட்ட மாதிரி தெரியுது, நான் இங்க இருந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு புலி அங்கிருந்து கிளம்பவும், நான் இன்னும் உன்னை நம்பல, ஆனா நான் உன்கிட்ட இதை பத்தி கேட்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு என்னத்தையும் அவ கேட்டுக்கிட்டு இருக்க, நான் வேற எந்த ஒரு பிரச்சனையிலும் போய் மாட்டிக்க விரும்பலன்னு சொல்லிட்டு நம்ம புலி அங்கிருந்து கிளம்பி போயிடறான். அந்த பொண்ணும் நின்னுக்கிட்டு அப்படியே அந்த சாப்பாடையே பார்த்துக்கிட்டு இருக்கா. நம்ம புளிய வந்து தேட்டின்னு கொடுத்த மருந்தை பார்த்துக்கிட்டு இருந்து அப்படியே தூங்கிறான். சீக்கிரம் எடுத்துக்கிட்டு வான்னு யாரோ கத்துற சவுண்டு கேட்குது. பார்த்தா பீஸ்ட் ஃபாலினுங்க பாட்டில தூக்கி போட்டு உடைச்சிட்டு போயிட்டு இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு வான்னு சொல்லிக்கிட்டு இருக்க, எல்லா நைட்டும் இப்படியே தான் நடந்துகிட்டு இருக்குன்னு அவன் புலம்பிக்கிட்டு இருக்கவும், ஆனா இன்னைக்கு நைட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும், இந்த விஷயத்தை பத்தி நான் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லி இருக்கணும்னு அவ சொல்லிக்கிட்டு இருக்கிறப்பவே சீக்கிரமா எடுத்துக்கிட்டு வான்னு அவனுங்க கத்திக்கிட்டு இருக்க, செகண்ட் ஃப்ளோர் ரூம்ல இன்னொரு பீஸ்ட் ஃபாலின் இருக்காங்க நான் அந்த பொண்ணு சொல்லவும், நான் நைட்ல பீஸ்ட் ஃபாலினா தங்க வைக்க கூடாதுன்னு தானே நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்னு அவரு சொல்ல, ஆமா எனக்கு நல்லாவே தெரியும், ஆனா அவன் மற்றவங்களை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆனவன் அந்த பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்க, அவனை யூஸ் பண்ணி இவனுங்களை துரத்த முடியும் நீ நினைச்சுக்கிட்டு இருக்கியா? ஆமா, நான் அந்த பீஸ்ட் ஃபாலினை யூஸ் பண்ணி இவனுங்களை இங்கிருந்து துரத்திருவேன், திருப்பி இவனுங்களால இங்க வரவே முடியாதுன்னு
அந்த பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கவும், என்னது இது, இதை நீயா சமைச்சேன்னு அவர் கேட்டுக்கிட்டு இருக்க, அது வந்து செகண்ட் ஃப்ளோர்ல இருக்கிற பீஸ்ட் ஃபாலின் தான் சமைச்சான்னு அவ சொல்லவும், என்னது பீஸ்ட் ஃபாலினா நம்மளுடைய பொருளை யூஸ் பண்ண நீ விட்டியா? அப்பா அவங்களுக்கு பசி எடுத்தா என்ன பண்ணுவாங்கன்றத நீங்க மறந்துட்டீங்களா? அதனால தான் நம்மளுடைய அம்மாவும் இறந்து போனாங்க. ஆனா கண்டிப்பா இங்க இருக்கிறவனுங்களை துரத்துறதுக்கு அவன் ஹெல்ப் பண்ணுவான், நான் போயிட்டு அவனை கூட்டிக்கிட்டு வரேன்னு அவ சொல்லிக்கிட்டு இருக்க, அதான் நம்ம புலியோ அங்க வந்து நின்னுகிட்டு இருக்கான். ரெண்டு பேருக்கும் அப்படியே ஒரே ஷாக் ஆயிடுது. அப்படியே நம்ம புலியோ சைலண்டா வெளியில வந்துகிட்டு இருக்கவும், வாடா நம்ம எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டு சரகு அடிச்சுக்கிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணலாம்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்க, நம்ம புலியோ அவனை அடிச்சு பறக்க விட்டாரான். என்னடா நீ பண்ணிக்கிட்டு இருக்கன்னு அவனுக்கு ரெண்டு பேரும் கேட்டுக்கிட்டு இருக்கவும், பார்த்தா அவனுங்களா அந்த ஜன்னல் வழியா அடிச்சு வெளியில தூக்கி போட்டுறான். அந்த பொண்ணும் என்னவோ சொல்லிக்கிட்டு இருக்க, எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு நம்ம புலி அங்கிருந்து கிளம்பிடுறான். அந்த பொண்ணு அப்படியே உக்காந்துக்கிட்டு என்னவோ சொல்லிக்கிட்டு இருக்கா. பார்த்தா நம்ம புலி ஊரை விட்டு வெளியிலே வந்துடுறான். சீனை கட் பண்ணா 13 வந்துட்டு அசோசியேஷன்ல உன்னை சாவடிக்கிறத பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. நான் உனக்கு இன்னொரு வாய்ப்பை கொடுக்குறேன், மத்தவங்கள நீ காட்டி கொடுத்துட்டா நான் உன்னை உயிரோட போக விட்டுறேன்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கவும், நம்ம ஆல்பஸோ கடுப்பாயிட்டு அவனுடைய மூஞ்சிலேயே தண்ணியை ஊத்திடுறான். பார்த்தா நம்மளுடைய ஹீரோயினோ, டே 13 உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னுடைய மெச்சன்ட்ட என்கிட்ட இருந்து பிரிச்சிருப்பன்னு கடுப்பா சொல்லிக்கிட்டு இருக்கவும், அப்படியே நம்ம புலி படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கான். பார்த்தா அந்த இடத்துக்கு குள்ள நெறி வரவும், நான் உனக்கு என்னடா பண்ணேன், எதுக்காகடா இங்க வந்திருக்கன்னு புலி கேட்க, என்னடா நீ என்ன மறந்து போயிட்டியா, இப்ப ஞாபகம் வருதான் பாடுறான்னு சொல்லிட்டு சட்டையை கட்டி காட்டுறான். ஞாபகம் வந்துருச்சு, ஆனா நான் எதுவுமே உனக்கு பண்ணலையேடா. பார்த்தா எங்க இருந்தோ அம்புங்க வந்து அடிக்க, நம்ம புலி அதுல இருந்து எப்படியோ தப்பிச்சுட்டு, என்னடா இவனுங்க கிட்ட என்ன நீ மாட்டி விட்டுட்டியாடான்னு சொல்லிட்டு இருக்கான். அப்படியே சீனா கட் பண்ணா நம்மளுடைய ஹீரோயினும், உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா அவனை என்கிட்ட இருந்து பிரிச்சிருப்ப, அவன் கடைசியா நான் பார்த்தப்ப அவனுடைய முகத்துல பயம் தெரிஞ்சிச்சு, இதுக்கெல்லாம் நீ தான்டா காரணம். ஆனா நான் அவனை இந்த கேஸல விட்டு வெளியில போறதுக்கு ஒரு அட்வைஸை மட்டும் தான் கொடுத்தேன், மத்தபடி எதுவும் இல்லைன்னு அவன் சொல்லிட்டு இருக்கேன். அப்படியாடா, அவனுக்கு பயம்னா என்னன்னே தெரியாது, அவனையே நீ இந்த மாதிரி பயப்பட வச்சுட்டியே. சீனை கட் பண்ணா நம்ம புலிய போட்டு தள்ளுறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. அதோட பாருங்க, அவனை விடாதீங்க, அவனை சாவடிங்கன்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். பார்த்தா அவன் கூட வந்த விச்சே அவனுடைய உடம்புல குத்தமும் அவன் அப்படியே கீழே விழுந்துடுறான். பார்த்தா எங்க இருந்தோ பவர் வரவும் நம்ம புலி அதுல இருந்து தப்பிச்சுட்டு வந்த அம்பையும் அவனுடைய கத்தியை யூஸ் பண்ணி தடுத்துறான். உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னையே நீ முட்டாளாக்க ட்ரை பண்ணிருப்பன்னு ஹீரோயின் அவளுடைய பவரை வர வச்சுக்கிட்டு இருக்க, இப்ப நீ பண்றத நிறுத்துறியா இல்ல நான் உன்னை நிறுத்தட்டுமான்னு 13 சொல்லிக்கிட்டு இருக்க, என்ன நீ என்ன நிறுத்திருவியா, எனக்கு பிடிச்ச விஷயத்த என்கிட்ட இருந்து பிரிச்சுட்ட, நான் உன்னை சும்மா விட மாட்டேன்டான்னு ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்படியே புலிய எவனோ ஒரு தம்பு விட்டு குத்தமும் நம்மளுடைய புலிக்கு எதுவுமே ஆகல. பார்த்தா இந்த இடத்துல நம்மளுடைய ஹீரோயினுக்கு தான் ரத்தம் வந்து அப்படியே கீழே விழுந்தாரா. ஜீரோன்னு ஆல்பஸ் கத்திக்கிட்டு இருக்கான். என்னடா இங்க நடந்துகிட்டு இருக்குன்னு புலி சொல்லிக்கிட்டு இருக்க, 13 அவனுடைய பவரை யூஸ் பண்ணி பார்த்துட்டு, ஜீரோ நீ அந்த குகையை விட்டு வெளியிலே வந்திருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவளை அங்கிருந்து தூக்கிக்கிட்டு போயிடறான். அப்படியே இந்த இடத்துல நீ ஒரு மான்ஸ்டர் அந்த பையன் சொல்லவும் நம்ம புலிக்கு என்னவோ ஆரம்பிச்சு, ஆமா நான் ஒரு மான்ஸ்டர் தான், மனுஷங்களை நான் சாப்பிடுவேன்னு சொல்லிட்டு சாப்பிட வரவும் ஹீரோயின் சொன்னதெல்லாம் அவனுக்கு ஞாபகம் வந்து திருப்பி பயபடியா மாறி அந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிடறான். அந்த நரியோ என்ன காப்பாத்துறான்னு கெஞ்சிக்கிட்டு இருக்க, நீயே முடிஞ்சா தப்பிச்சு போய்கடான்னு சொல்லிட்டு நம்ம புலி அங்கிருந்து கிளம்பிடுறான். ஒரு நிமிஷம் நில்லுடா, சொரி நான் தான் உங்களுடைய கிராண்ட் டாட்டரை பாதுகாக்க சொல்லி என்ன அனுப்புனாங்க, நான் சொல்றத கேளுடான்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்க, என்னது அப்படின்னா நீ கிரீமரி ஆஃப் ஜீரோவியாடா சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு நம்மளுடைய புலி கேட்க, ஆமாண்டா எனக்கு ஹெல்ப் பண்றான்னு அந்த உல்ஃபு சொல்லிக்கிட்டு இருக்கவும், எனக்கு தேவையான விஷயம் தான் தெரிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு நம்ம புலி அப்படியே அங்கிருந்து கிளம்பிடுறான். சீனை கட் பண்ணா நம்மளுடைய ஹீரோயினை சுத்தி கட்டு போட்டு படுக்க வச்சுட்டு, ஜீரோ நீ இந்த மோசமான உலகத்தை பார்த்தே இருக்க கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இதோட இந்த எபிசோட் முடியுது ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம வீடியோக்கு லைக் போட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் கொடுத்துருங்க. அப்பதான் இதுக்கப்புறம் போடுற வீடியோ எல்லாம் டக்குனு ஒரு நோட்டிஃபிகேஷன்ல வரும். மறக்காம இந்த மாதிரி அனுப்பி பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்றேங்க. நான் உங்களை அடுத்த எபிசோட்ல மீட் பண்றேன். See you guys.